ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எறா தொக்கு வைக்கிறதுக்கு இப்போ வானல் எடுத்து வச்சுக்கணும். நான் மண் வானல் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் மண் வானல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு பொரியுது. பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஆனியன் போடணும். ஆனியன் போட்டு வதங்கணும். கூடயே கொஞ்சம் உப்பும் போடணும். கல்லுப்பு போடணும். கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். தேவையான அளவு போடணும். அப்போ தான் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கும், சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக கல்லுப்பு போடணும். எறா குழம்பும் வைக்கலாம். நான் எறா கிரேவி சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வதக்கிட்டு வதங்கினதுக்கு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கணும். கடுகு போட்டு அப்புறம் இஞ்சி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதையும் வதக்கி விட்டுணும். அது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கணும். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், பூண்டு நிறையவே போடலாம். நான் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் போடுறேன். நிறைய பூண்டு போடலாம். இது நல்லா சேர்த்து நல்லா வதங்கணும். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி பழம் கம்மியாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தக்காளி பழம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக நான் போட்டுருக்கேன். அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கிடணும். நல்லா எறாவிலேயே அதிகமாக தண்ணி வரும். நம்ம தண்ணியே எதுவும் ஊற்றவே தேவையில்லை. இதுலேயே நல்லா தண்ணி வரும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு ஆல்ரெடி போட்டதுனால கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி விட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டு நம்ம மூடி வச்சு இந்த எறா கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம செஞ்சு வச்ச எறா கிரேவி ரெடி. எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.